Hey guys, welcome to my channel. பருப்பு தோசை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் புரத சத்துக்கள் அதிகம் நிறைந்த இந்த பருப்பு தோசை ரொம்பவே ஈஸியாக இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே 4 விதமான பருப்பு வகைகளை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். என்னென்ன பருப்புகள் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும்னா தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் பச்சை பருப்பு, குட்டி குட்டியாக மஞ்சள் கலரில் இருக்குள்ள பாசி பருப்பு, அரிசி மாவு நம்ம அரிசியாக ஊற வைக்காமல் அரிசி மாவாக ஆல்ரெடி வச்சுருக்கோம், அந்த மாவு கலந்துக்க போகிறோம். இப்போ நான் சொல்லியிருந்த பொருட்கள் எல்லாமே ஒரே அளவே போட்டிங்கன்னா தோசை நல்லா டேஸ்டியாக வரும். ஊற வைக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி எல்லா பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நம்ம அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த நம்ம கடலைப்பருப்பு தோசை மாவை அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் கூட சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது எல்லாமே நம்ம ஜாரில் ஒன்றா போட்டு நல்லா அரைக்க போகிறோம். நல்லா மழை அரைச்சாலுமே தோசை டேஸ்டியாக வரும். கொஞ்சம் குறப்பாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் அப்படி கூட அரைச்சிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. மாவு எல்லாமே அரைச்சி வச்ச உடனே நம்ம இந்த மாவு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி சுட்டு எடுத்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். சைட் டிஷ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக இருந்தாலே போதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.